இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி உம்மை போற்றி உம்மை போற்றி உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலன் நீரே, ஜெயமெடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமமே, ஜெயமெடுப்போம். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பராக்கிரமமே, ஜெயமெடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவோம். உம்மை போற்றி பாடுவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. கண்மலை தேனும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இந்த நல்ல தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நாமத்தை அறிந்த நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை வைப்பார். ஹல்லேலூயா.
இந்த காலவெல்லாம் பாடினோம், செங்கடலும் பிளந்து போகும். பல சூழ்நிலைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள், போராட்டங்கள் செங்கடலை போல இந்த நாளில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார் என்று சொன்னால் எல்லா செங்கடும் இரண்டாக பிறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவிலும் அதே வல்லமை இந்த நாளில் நம்மள்கிட்ட இருக்கிறது. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம், உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த, உம்மை போற்றி பாடுவோம், உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் புகலிடமே, ஓ பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே, பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம், உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவோம், என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ, உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ, கண்மலை தேனும் வடியும் என்னை தருவது நீரல்லவோ, கண்மலை தேனும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் உயர்ந்த கண்மலையே. நல்ல கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுடைய நாமத்துக்கு எல்லா மகிமையும் கனமும் செலுத்துவோம். உமக்கே நன்றி அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் அடைக்கலமாக இருக்கிறதுக்கு உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாயில திறந்து அந்நிய பாஷையில் பேசி கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆவியானவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. ஷாக்கா தூராலாபா ராதானமோ சந்தூரா காலாபா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆவியானவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி முகம் பாராம் சோர்ந்து போனேன், குரல் கேளாமல் துவண்டு போனேன், பார்க்காமல் சோர்ந்து போனேன், குரல் கேளாம் துவண்டு போனேன், முகம் காணாமல் சோர்ந்து போனேன், குரல் துவண்டு போனேன். ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன், ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். கரங்களை உயர்த்தி முகம் சோர்ந்து போனேன், குரல் கேட்காம் துவண்டு
காலைவேளையிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்முடைய குரலை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்களோட நீர் பேசுவீராகப்பா. ஏசையா, ஏசையா, உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா, நீரே என் தேவன். ஏசையா, 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 ஓ ஏசையா. கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள், ஓ எங்கள் பலனே, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எஸ் ஜீசஸ், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா அந்த காலவேளையில சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன். உன் நன்மைக்காக அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள், உம்மால் கூடாதது எதுவும், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும். கரவுயர்த்தின் கைகள் குறுகவில்லை, உமக்கு நன்றி அப்பா. கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி அப்படியா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, இந்த காலவேளையில நம்ம நடுவில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மை தானே
நிறுத்தியுள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள், இந்த காலையில் எல்லா பாரங்களையும் சுமைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். உம் பாதத்தில் இறக்கி வைத்து ஏசையா எல்லாம் சேர்ந்து ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஜீசஸ் ஆவியானவரே, இந்த காலவேளையில் எங்களோட நீர் பேசுவீராகப்பா. சகலத்தையும் நீர் செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. அந்நிய கண்கள் அல்ல, என்னோட சொந்த கண்கள் அதை காணும். நீர் எனக்காக வைத்திருக்கிறது எல்லாத்தையும் நீர் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளையில் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். முகம் காணாம சோர்ந்து போயே, உம் குரல் கேட்காம துவண்டு போவே, உம் முகம் காணா சோர்ந்து போவே, உம் குரல் கேட்கா துவண்டு போவே, ஏசையா நீரே என் தேவன், ஏசையா மை நம்பியுள்ளே, ஏசையா நீரே என் தேவன், ஏசையா மை நம்பியுள்ளே, முகம் காணாமல் சோர்ந்து போவே, உம் குரல் கேட்கா துவண்டு போவே, உம் முகம் உம்முடைய வார்த்தையப்பா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவனே, ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளே, ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளே. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா மகிமையை செலுத்து. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. இந்த மாயையான உலகளப்பா உம்முடைய குரலும் உம்முடைய முகம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம்ப்பா? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் தானே உள்ளது. உம்முடைய பாதத்தை அண்டிக்குள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை எல்லாருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் விரும்புகிற ஜீவ வழியாக உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராகப்பா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே இழந்து நின்று இன்னொரு பாடலை பாட நாம் உயர்த்துவோம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியால் துதி பாடு. நம்ம இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சிறந்த பாடல் நாமத்தை உயர்த்துவோம். நன்றியால் துதி பாடு.
செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு. இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. துன்மார்க்கர் ஏதுவான வெறி கொள்ளாமல் தேவ பயத்தோடு என்றுமே துன்மார்க்கர் ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீதம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீதனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. நாவால் என்றும் பாடு. எல்லாரும் சேர்ந்து நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. ஓ வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் சரீர ஆத்மாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியா துதிப்பாடு. மேலக்கில் எல்லாரும் இணைந்து என்றும் நன்றியா துதிப்பாடு. நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் நன்றியால் என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. நன்றியால் என்றும் நன்றியால் துதிப்பாடு இயேசுவை. ஹல்லேலூயா என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. நல்ல கையை தட்டி உம்மை போற்றி பாடுவோம் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா உம்மை போற்றி. Thank you அப்பா. ஓ பெருவெள்ளம் அதிலை
பெரும் காற்று அடிக்கையில் பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த நீங்க கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே சேர்ந்து சொல்லுவோம் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் பாடுவோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் ஓ பூமியிலும் உமக்கு பாடவர் நீங்க பாடுங்க கையை தட்டி கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார் மேலே வானத்திலும் பாடவர் யார் தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே எவ்வளவு நல்லவர் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல இந்த ஜனங்களை நேசித்திட உமக்குப்பானவர் யார் பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன் உங்க நாமம் அதிசயம் அந்த நாமத்தை உயர்த்தி என்றும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே உங்க நாமம் மகா மகளதர என்றும் அற்புதம் செய்திடுவேன் உங்க நாமம் அதிசயம் சொல்ல 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 என்றும் அற்புதம் தேங்க்யூப்பா செய்திடுவேன் பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் சொல்லுங்க பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் விடுதலையை விரும்புகிறேன் ஐயா தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா விடுதலையை விரும்புகிறேன் ஐயா தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா அல்லேலூயா அல்லேலூயா சபையார் யாவரும் இணைந்து அல்லேலூயா ஒரு மனதோடு அவரை ஆராதிப்போம் அல்லேலூயா 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே அக்கினியின் ஓ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை
ஓ பொழிந்திடும் மாம்சமான யாவர் உன்னதத்தின் மேலும் வல்லமை காலவேளை நம்முடைய ஆவியை அக்கினியின் ஓ ரபகதல உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை புதிய பலன் அக்கினியின் வல்லமை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அழுகுகளை போல செட்டை அடைத்து உயர 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 ஆவியில ஒரு புதிய உற்சாகம், ஆவியில ஒரு புதிய பலத்தை நல்ல ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள் கர்த்தரை துதிக்க 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 உங்க ஸ்பிரிட்ல ஒரு விடுதலை யாவர் மேலும் காலவேளையில் நம்முடைய ஆவியை நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறதற்காக நல்ல விடுதலையோடு அபிஷேகத்துல பேச 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 எல்லா போராட்டங்கள், எல்லா மன அழுத்தங்கள், எல்லா பயங்கள், எல்லா சோதனைகள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் நல்ல கரங்களை தட்டி மகதர பகதலர பகலதரமா அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை வரத்தை பெற்றவங்க நல்லா விட்டு கொடுத்து ரா பா கா ஜா லா பா கா தா ரா. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தேவனோட ரகசியங்களை ரா பா கா தா ரா தா மா கா தா லா ரா ரே பா கா லா கா ஷா தா ரா பா கா தா ரா ஓ ரி பா கா தா லா மா கா தா ரா பா லா. Oh Jesus, hallelujah. பலத்தால் ஒன்றும் முடியாதப்பா, பராக்கிரமம் என்னில் ஒன்றும் இல்லையா. கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும், என் பலத்தால முடியாத ஆண்டவரே, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் என்னில் ஒன்றும் இல்லையா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கேணுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீ. ஓ யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீ. கண்ணை திறந்து பாருங்களேன். இந்த காலை வேளையில உங்களை ஒருத்தர் உற்சாகப்படுத்துறார். ஆமென். We have a prayer partner. அல்லேலூயா. நம்மளை உற்சாகப்படுத்தி இந்த ஓட்டத்தில் ஓட வைக்கிறதுக்கு நம்மளோட ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, ஐ எம் சென்டிங் அ பார்ட்னர் ரைட் அவே, ஐ எம் சென்டிங் அ கம்ஃபர்டர். ஆவியாகிய சத்திய ஆவியாகிய தேவ ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளாக மோசே பலமுறை ஆண்டவருடைய அந்த அந்த க்ளோரியை பார்த்த பின்னும் அவருக்குள்ள ஒரு ஆசை, நான் இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. ஆனா அந்த புது உடன்படிக்கையில மகிமையாகிய தேவன் நமக்குள்ள இப்பொழுது வாழ்கிறார். ஆமே. எவ்வளவு பெரிய பிளஸிங்ல நமக்கு. வாட் அ கிரேட் பிரிவிலேஜ். இந்த காலவேளையில் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகள்
சமாதானத்துக்கு எதுவானவை. எப்படி செய்வார்னு எனக்கு தெரியல சார், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், எப்படியோ செஞ்சு முடிச்சிருவாரு. எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஷோல்டர்ல தட்டி இல்ல கை கொடுத்து சொல்லுங்க, எப்படியோ செய்து முடிப்பார். அதனால சொல்லுங்க, அதனால கவலை வேண்டாம், துக்கம் வேண்டாம். இன்னைக்கு முழுக்க உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க அறிக்கை பண்ண போற வார்த்தை எப்படி நடக்கும்லாம் எனக்கு தெரியல. சில நேரத்தில் சூழ்நிலை எல்லாம் பார்த்தா நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், உங்களில் நற்கிரியை துவங்கினவர். இந்த வார்த்தை கொஞ்ச நாளாவே நான் புஷ் பண்ணிட்டு இருக்கு. The one who started, ரொம்ப அழகா இருக்கு. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் பாதியில விட்டு போக மாட்டாரு. கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் வரும் அளவும் உங்க கை மூலமா தொடங்கினத அவர் நிச்சயமா செய்து முடிக்க வல்லவர். நம்புறவங்க நல்ல கையை தட்டி இந்த கால வேளையில ஹalleluya அப்படி ரெண்டு கையை உயர்த்தி, ஓ யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. நீங்க சொல்லுங்க, யெகோவாயிரே யெகோவா, ஓ யெகோவாயிரே எல்லாமே, ஓ நற்கிரியை என்னில் துவங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவீர். நீங்க சொல்றீங்களா? நற்கிரியை என்னில் துவங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். கையை உயர்த்தி, சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து மூடி. அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் சொல்லுங்க, என் வழியாய் செய்து முடிப்பீர். எப்படியும் செய்து முடிப்பீர், எப்படியும். கையை உயர்த்தி, யெகோவாயிரே காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய கரத்தை பிடிச்சு, ரெண்டு கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே 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 எல்லாமே செய்து முடிப்பீர். சத்து தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்து தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை இன்று காட்டிடுமே. என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா எல்லோரும் சேர்ந்து
இயேசுவே எந்த ஆரோயிரே இயேசுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சத்தமா உயர்த்துமா என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாமே செய்து முடிப்பேன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. I can do all things. Amen. Hallelujah. கர்த்தரின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுப்பேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மால் ஒரு மதிலை காட்டுவேன். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 51, 52 ஆகிய வேத பகுதி எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். ப்ளீஸ் டர்ன் வித் மீ ஆல் த புக் ஆஃப் ஜெனிசிஸ், த சாப்டர் 41, த verses 51 and 52. சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாக 41, 51, 52 சேர்ந்து வாசிப்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை வலுக்க பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஜோசப் called the name of the firstborn Manasseh, for he said, God has made me forget all my hardship and all my father's house. The name of the second he called Ephraim. God has made me fruitful in the land of my affliction. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள், அவன் கடந்து வந்த அந்த கரடுமுரடான பாதைகள் நிச்சயமாக ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட பலவிதமான கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்து கர்த்தர் அவனை, யோசேப்பை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தின பொழுது, அவருடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்கு பெயர் வைத்த பொழுது தன்னுடைய பழைய காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். என்னன்னு பெயரிட்டார்? மனாசேன்னு பெயரிட்டார். 2வது மகனுக்கு என்னன்னு பெயரிட்டார்? எப்ராஹிம்னு பெயரிட்டார். முதல் மகனுக்கு மனாசேன்னு பெயர் வைப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் அவர் அங்கு சொல்றார். மனாசே நான் பெயர் வைக்கிறதுக்கு காரணம், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனுக்கு மனாசேன் பெயரிட்டார். சத்தமா இல்லையே சொல்லுங்க. 2வது மகன் பிறந்த பொழுது, நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே
கர்த்தர் என்னை பலுக்க பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? யோசேப்பு என்றால் பெருக்கம் என்ற அர்த்தம். ஆமென். யோசேப்புனா பெருக்கம் என்று அர்த்தம். இவன் பெருகக்கூடாது, இவன் சிறுக வேண்டும் என்று அவனுடைய சொந்த ஜனம், சொந்த சகோதரர்கள் அவனை சின்ன பின்னப்படுத்தி நாசப்படுத்தி அவனை வெறும் குழியில தூக்கி போட்டு அவனை கொலை செய்ய யோசித்து பின்பு பிழைத்து போகிறான் என்று சொல்லி வியாபாரிகள் கையிலே அவனை விற்று போட்டார்கள். அவர்கள் அவனை எகிப்திற்கு கொண்டு போய் வாங்கின விலையை விட அதிக விலை வைத்து விற்று போட்டார்கள். ஆமென். எகிப்திலே யோசேப்பை விலைக்கு வாங்கினவன் தன்னுடைய வீட்டில் வேலை செய்வதற்காக அவனை கொண்டு போய் வேலைக்கு வைத்தான். ஆமென். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்பதை அவன் போத்திபார் கண்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க பெற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமான செய்தி. சத்தமர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோசேப்பு யாக்கோபு பெற்றெடுத்த 11வது மகன். தன்னுடைய முதிர் வயதில், யாக்கோபினுடைய முதிர் வயதில் யோசேப்பு பிறந்ததினாலே தன்னுடைய எல்லா பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் எந்த தகப்பன், ஒரு தகப்பன் தனக்கு இருக்கிற பிள்ளைகளிலே அதிகமாய் எந்த பிள்ளையை நேசிக்கிறாரோ அந்த பிள்ளைக்கு பலவர்ண அங்கி கொடுப்பது வழக்கம். ஆமென். பலவர்ண அங்கி ஒரு குடும்பத்தில் எந்த மகன் அணிந்து கொண்டிருக்கிறானோ அந்த மகன் ஒரு செல்ல பிள்ளை, அப்பாவினுடைய அன்பை பெற்ற பிள்ளை அப்படின்னு அர்த்தம். யாக்கோபினுடைய 13 பிள்ளைகள், தீனால் ஒரு மகள், 12 ஆண் பிள்ளைகள். அதுல யோசேப்புக்கு யாக்கோபு பலவர்ண அங்கியை கொடுத்திருந்தார். ஆமென். அதனால மற்ற எல்லா பிள்ளைகள் காட்டிலும் யோசேப்பை யாக்கோபு அதிகமாய் நேசித்தார் என்பது அந்த பலவர்ண அங்கியின் மூலமாக வெளிப்பட்டது. த கலர் ரோப்ஸ், அந்த டிரெஸ், இவர் யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய பெற்றோருடைய அன்பை பெற்றவர் என்பதை பிரதிபலித்தது. கர்த்தர் யோசேப்புக்கு அநேக தரிசனங்களை கொடுத்திருந்தார், சொப்பனங்களை கொடுத்திருந்தார். தேவன் யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனமும் தரிசனமும் நிறைவேறும் வரைக்கும் யோசேப்பு பொறுமையோடு கூட காத்திருந்தார். ஆமென். யோசேப்பு கடைசி வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தார். நல்ல சத்தம் நல்லே சொல்லுங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பல தரிசனங்களை கொடுத்திருக்கலாம், சில சொப்பனங்களை கொடுத்திருக்கலாம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பல திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இவைகளை எல்லாம் அடையும்படி யோசேப்பு பொறுமையோடு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை தேவை. ஆமென். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, எதான் காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யோசேப்பு கர்த்தர் தனக்கு வைத்திருந்த எல்லாவற்றையும் ஆல் ஆஃப் சடன் திடீரென்று பெற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை. பல பாதைகளை அவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. பல நெருக்கடிகள், பல சஞ்சலங்கள், பல போராட்டங்கள், சில வீண் பழிகள், இவைகளை எல்லாம் தாண்டி வரும் வரைக்கும் அவர் பொறுமையாய் காத்திருந்தார். ஆமென். 105ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம் 17, 18, 19 ஆகிய வசனங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்ல சத்தமா நல்லே சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கையை உயர்த்தலே சொல்லாமா?
ஆதியாகமம் 41:51 வாசித்தோம். அதில் வாசித்த பொழுது பல பாதைகளை கடந்து போயிட்டார், ரொம்ப தூரம் வந்துட்டாரு. அந்த ஜேர்னியே ரொம்ப அலுத்து போன ஜேர்னி. இவ்வளோ கரடு முரடு, இவ்வளவு வேதனை, இவ்வளவு தத்தளிப்பு, போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமேன் ஆமேன். ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்றாரு, குழந்தை கையில் எடுத்துட்டு, என் வருத்தம் யாவையும் மறக்க செய்த தேவன், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்க செய்தார். தகப்பன் குடும்பத்தை மறக்க செஞ்சார்னா, தகப்பன் சகோதரர்களாலே அவர் பெற்ற நம்பிக்கை துரோகம் கர்த்தர் மறக்கும்படி எனக்கு இந்த தேசத்தில் என்னுடைய முதலாவது குழந்தையை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு முத்தம் செய்து ஒரு பெயரை வைக்கிறாரு, மனாசேன்னு பெயர் வைக்கிறார். ஆமென். அடுத்து ஒரு குழந்தை பிறக்குது, ஏப்ராஹிம். நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்தில் என்னை ஒரு ஜாதியாக மாற்றுகிறாரே, வலுக்க பண்ணுகிறாரே, ஏப்ராஹிம் சொல்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம், சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஜி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சங்கீதக்காரராகிய தாவீது இதே அனுபவத்தை பலமுறை கடந்திருக்கிறார். 66 சங்கீதம் 12 வசனத்துல சொல்றாரு, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல். நம்ம கூட நிறைய அப்படி அனுபவத்தை பெற்றிருப்போம். சில ஆட்கள் நம்ம தலைமையில ஏறி போயிருப்பாங்க. ஆமென். சொல்றோம்ல, விட்டா என் தலைமையில ஏறிடுவீங்க போல இருக்குன்னு. அத மாதிரி மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஜீசஸ் பாலை டி கொடுங்க. டி. ஜீசஸ் பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாடுங்க வாய் திறந்து. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாடுங்க. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை ஆமே சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஆமென். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி கர்த்தர் எனக்கு பண்ணினார் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயரிட்ட யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல அனுபவங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இத்தனை இக்கட்டின் மத்தியில் யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். யோசேப்பினுடைய பாதைகளை நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால், 1-2 எத்தனையோ போராட்டங்களையும் வருத்தங்களையும் யோசேப்பு
கடந்து சென்ற மனிதனாக இருந்தார். ஆமென். ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு, இதெல்லாம் மறக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சாருன்னு தனக்கு கொடுத்த குழந்தையை கையில் ஏந்தி மனாசேன்னு பெயரிட்டது போல. ஆமென். மனாசேன்ற பெயருக்கு அர்த்தம் மறதின்னு அர்த்தம். ஆமென். மனாசேனா என்ன அர்த்தம்? யோசேப்புனா என்ன அர்த்தம்? பெருக்கம்னு அர்த்தம். ஆமென். மனாசேனா மறதின்னு அர்த்தம். ஆமென். 2 பிள்ளைகள், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை வலுக்க பண்ணினார், என்னை பெருக பண்ணினார் என்று தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தினதை பார்க்க முடிகிறது. கர்த்தரின் வருத்தம் எல்லாவற்றையும் மறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினது போல சத்தமாமேன்னு சொல்லாமா? நம்மளும் தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே மறக்க வேண்டியதெல்லாம் மறக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். நானும் மறக்க வேண்டியதெல்லாம் மறக்கட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே மனாசையை தாங்கப்பா. அல்லேலூயா. மனாசையை தாங்கன்னா என்ன அர்த்தம்? மறதியை தாங்க ஆண்டவரே. கேட்கணுமா? மறதியை தாங்கப்பா. ஆண்டவரே மறக்க வேண்டியதை மறக்க எனக்கு உதவி செய்யோன்னு கேட்கணும். கேட்குறீங்களா? ஐயோ ஜெபம் பண்ண மறந்துட்டேனே, ஐயோ பைபிள் வாசிக்க மறந்துட்டேனே, ஐயோ சபையை மறந்துட்டேனே, அந்த மறதி இல்லை. ஆமென். மறக்க வேண்டியதை மறக்கணும். ஆமென் சொல்லலாமா? எதை மறக்கணுமோ அதை மறக்கணும். யோசேப்பு தேவ சன்னிதானத்திலே கர்த்தருடைய உதவியை பெற்று கொண்டது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களை கடந்து வந்து கொண்டே இருக்கணும். எப்போதான் இந்த பிரச்சனைலாம் மாறுமோ, எப்போதான் இந்த நம்பிக்கை துரோகம்லாம் மாறுமோ, எப்போல்லாம் குடும்பத்தில் ஒரு சுபிட்சம் வருமோ, எப்போதான் குடும்பத்தில் ஒரு அமைதி வருமோ, பலவிதமான அலக்கழிப்புகள், போராட்டங்கள், சஞ்சலத்தின் நடுவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் வருத்தம் யாவையும் மறக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று யோசேப்பு நன்றி சொன்னது போல நான் எப்போ கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறேன்னு சொல்லி உங்களிடம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இத்தனை நெருக்கடிகள் மத்தியில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து யோசேப்புக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தது உண்மையானால், உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தையும் உங்களை குறித்த திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலவேளையில் ஒரு சிறிய ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பதாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு மறக்க பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. He made me forget. மறக்க பண்ணினார். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில எவற்றையெல்லாம் மறக்க வேண்டும் என்பதை இந்த காலவேளையிலே நான் உங்களுக்கு ஒரு 3 தலைப்பிலே கொடுக்க விரும்புகிறேன். நம்பர் 1, எதை மறக்க கூடாது. நம்பர் 1, எதை, கொஞ்சம் வாயத்திறன் சொல்லுங்களேன், வாட் நாட் டு ஃபர்கெட். நம்பர் 2, எதை மறக்கணும் சொல்லுங்க, வாட் டு ஃபர்கெட். ஆமென். 3வது, வேதனைகளை, வருத்தங்களை மறக்க நான் என்ன செய்ய வேண்டும். ஆமென். வாட் டு 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 ஃபர்கெட். ஹல்லேலூயா. என் வருத்தம் யாவையும் மறக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா அலையிலே சொல்லாமா? நல்ல சத்தமா அலையிலே சொல்லுங்க. இந்த செய்திகளை எல்லாம் அழகாக இந்த பவர் பாயிண்டில் போட்டு ஒவ்வொரு வாரமும் வாழைப்பழத்தை உரித்து நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எளிதான காரியங்களை எல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக அந்த சிஸ்டம் பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டு இல்லாமே, என்ன அழகாக கை தட்டுறீங்க பாருங்க. சிஸ்டத்தில் இவங்க போடுறாங்க, ஆனால் ஒர்க் பண்ணவங்க இன்னும் அதே டீம் தான். நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு 3 மணி 4 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சு காலைல வரமாட்டாங்க. ஆமென். நான் என்ன சொல்கிறேன், நைட்டெல்லாம் முடிச்சுது வேஸ்ட்டாக போச்சே, அப்படி போகக்கூடாது. ஆமென். ரைட், ஓகே. எதை மறக்கக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகள் எதை மறக்கக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதை மறக்கக்கூடாதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமென். நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல, ஆன்றே மறப்பது நன்று. ஆமென்.
அப்போ நன்றி மறப்பது நல்லதே இல்லை. இயேசு கேட்டார், தன்னிடத்துல சாஷ்டாங்கமாக விழுந்து பணிஞ்ச ஒரு குஷ்டரோகி, சுகமாக்கப்பட்ட குஷ்டரோகி பார்த்து இயேசு கேட்டார், ஏன்பா சுகமானவங்க 10 பேர் தானே, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த சமாரியன் அந்நியனை தவிர வேறு யாரும் கிடைக்கலையான்னு கேட்டார். அப்படின்னா நம்முடைய ஜீவனுள்ள தேவன் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறாரா, விரும்பலையா? இன்னைக்கு இந்த ஆராதனைகள், தனி ஜபங்கள், தேவனுடைய துதி வேலைகள், உபவாச நேரம், இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? என்னை படைத்து உருவாக்கி என்னை வழிநடத்தி கொண்டு வருகிற என்னுடைய அற்புதமான தேவனுக்கு என் மூச்சு இருக்கும் வரைக்கும் நான் அவரை பாடுவேன். நல்ல கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற ஜீவன் நல்லவர். நல்லா உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே பெரிய கரத்தொட்டு உம்மை ஆராதிப்பேன், கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தேவனை நான் துதிப்பேன். ஆமென். நன்றி உள்ளவர்களாய் நன்றி ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஆமென். அதனால தான் எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் கூடுறோமோ, எப்பெல்லாம் தனி ஜபத்தில் இருக்கிறோமோ, எப்பெல்லாம் குடும்ப ஜபத்தில் இருக்கிறோமோ, நம்ம ஒரு வார்த்தை சொல்ல நம்ம மறக்கிறது இல்லை. 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே மறவாதே மறவாதேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆமென். ஏன்னா இந்த இருதயம் இருக்குதே, அது ரொம்ப கேடுகட்ட இருதயம். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும், அதை அறியத்தக்கவன் ஒருத்தருமே அதை அறிய முடியாது. அதனால தான் நம்ம இருதயத்தை பார்த்து அப்பப்போ சொல்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன பண்ணாத, மறவாத மறவாத மறவாத. நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய சபை பிதாக்கள் ஜபத்துக்கு பின்பதாக, ஆராதனைக்கு பின்பதாக, ஆசீர்வாத நிகழ்வாக ஒரு ஒழுங்காக அதை வைத்திருக்கிறார்கள். ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜபத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக சொல்கிற சுலோகமாகிட்டோம். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி பாருங்களேன், அங்கங்கே விளையாடுற பசங்க வந்து உட்காந்துப்பான். ஆமென். என்ன முடிய போகுது? ஆமென். அப்படி பழகி அப்படி போயிட்டோம் பாருங்க. ஒரு குடும்ப ஜபத்தில் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முடிவு பரிசுத்தரே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்றதுக்கு ஒருத்தன் என் ஆத்மாவை கதவை சாத்திரின்ட்டான். ஆமென். அது ரொம்ப கொடுமை. அது அப்படி வேகமாக பழகிட்டோம். அது ஆக்சுவலாக அதனுடைய கோர் ஆஃப் இன்டென்ஷன், அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாத. ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இப்போ என்ன பிரச்சனைனா, எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம், எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்துடுவோம். ஆமென். 25 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜபுரம் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று அவன் கேட்டானே கேள்வி, அது இன்னும் என் காதில் தோணிச்சுட்டே இருக்குதுன்னா. ஆமென். 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டானா அது தோணிச்சுட்டு இருக்குதான். போன வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அது தெரியாது. ஆமென். ஏன் போன வாரம் நேற்று என்ன பைபிள் வாசித்தீங்கன்னா அது தெரியாது, மறந்துடுவோம். எதை மறக்கணுமோ அதை மறக்கக்கூடாது. பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்க, எதை மறக்கணுமோ அதை மறக்கக்கூடாது. ஆமாம்.
ஒரு விசுவாசி எதையெல்லாம் மறக்கக்கூடாது? நம்பர் 1, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். த புக் ஆஃப் டியூட்ரானமி, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 6:12, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. But be careful that you do not forget the Lord. He rescued you from Egypt where you were slaves. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு வந்த கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. நல்ல சத்தமாலே சொல்லாமா? ஒரு காலத்திலே எகிப்திலே நீ அடிமைப்பட்டிருந்தாய். உன் ஜீவன் கசப்பாகிற அளவிற்கு அவர்கள் உன்னை பிழிந்தார்கள், கடுமையாய் வேலை வாங்கினார்கள். நீ தேவ சமூகத்தை நோக்கி கதறினாய், நீ தேவ சமூகத்தை நோக்கி கூக்குரலிட்டாய். உன் கூக்குரலை கேட்டு உன் கண்ணீரை கண்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு வந்து உன்னை நாட்டினார். அல்லேலூயா. அந்த கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமென். விசுவாசிகள் எதை மறக்க கூடாது? முதலாவது கர்த்தரை மறந்துடக்கூடாது. ஆமென். அதுவும் எப்படிப்பட்ட கர்த்தர்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்ட கர்த்தர். ஆமென் சொல்லலாமா? ஒரு காலத்திலே நாம் பாவத்திலே கட்டப்பட்டிருந்தோம், பாவத்திலே கட்டுண்டவர்களாயிருந்தோம். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயில் தந்தாரே என்று சங்கீதக்காரர் 40ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்திலே சொல்வது போல, தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒரு நாள் பாவத்தில் கட்டப்பட்டிருந்தோம். பாவ கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து மீட்டார். அந்த கர்த்தரை மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறது போல, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்ற வார்த்தையின்படி மனம் திரும்புதலை தந்தார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீட்டு நம்மை கொண்டு வந்து நிறுத்தின அற்புதமான தேவனை மறந்துடவே கூடாது. ஆமென். கர்த்தரை மறக்க கூடாது. சொல்லுங்க வாயத்திறன் சத்தமா. கர்த்தரை மறக்கவே கூடாது. ஆமென். 137ஆம் சங்கீதம் 5:6 ஆகிய வசனத்திலே சங்கீதக்காரர் தேவ ஜனங்கள் சொல்லும் பொழுது, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. உன்னை நான் நினையாமலும் எருசலேமே என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியிலும் எண்ணாமல் போனால் என் நாவு மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆமென். சத்தமாமேன் சொல்லாமா? எருசலேமே, நான் உன்னை நினையாமல் போனால் என் வலது கை தொழிலை மறப்பதாக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்ல வராரு? எருசலேமை நான் மறந்தா, கர்த்தரை மறந்தா என் வலது கை விளங்காமல் போவதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் என்ன ஒரு வைராக்கியம் பாருங்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்கு வைராக்கியம் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு என்ன தேவை? வைராக்கியம் தேவை. ஆமென். என்ன வைராக்கியம்? கர்த்தருக்காக வாழ்ற வைராக்கியம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமாம். செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படி மெரிக்க மாட்டேன், செத்தாலும் அவன் கையில் பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான். அது பிசாசு வைராக்கியம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக வாழ்கிற வைராக்கியம். ஆமென். ஏசாயா 17:10 பாருங்கள். ஏசாயா 17:10, உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் அது உனக்கு பலன் கொடுப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சத்தமல்லே சொல்லாமா? உன் பலனாகிய கண்மலை நீ நினையாமல் ரட்சிப்பாகிய தேவனை மறந்ததினாலே உன் காரியம் விளங்காதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். எரேமியா 2:32 பாருங்கள். எரேமியா 2:32, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாளாய் என்னை மறந்து விட்டார்கள். ஆமென். Can a virgin forget her ornaments or a bride her attire? Yet my people have forgotten me the days without numbers. எந்த ஒரு பெண்ணாவது தன்னுடைய ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையும் மறப்பாலோ, ஆனால் என் ஜனங்களோ
எண்ணி முடியாத நாளாய் என்னை மறந்து விட்டார்கள். ஆண்டவருடைய ஏக்கம், வேதனை பாருங்க இந்த காலவேளையில. அன்பு சகோதரா, கர்த்தரை மறந்து உன் மனம் போன போக்கின்படி, உன்னுடைய எண்ணம் போன போக்கின்படி நீங்கள் செல்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம், நீங்கள் கர்த்தரை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை ஒருபோதும் மறக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. எரேமியா 2:6 பாருங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு போய் மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என் ஜனங்க என்ன அநியாயத்தை கண்டார்கள் கேட்கிறார். இந்த காலவேளையில முறுமுறுப்பை நிறுத்திவிட்டு, கர்த்தர் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலை, நான் கேட்டதை கொடுக்கல என்கிற முறுமுறுப்பை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீங்கள் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருப்பீர்களாக. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை எதை மறக்க கூடாது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் முதலாவது சொல்கிறேன், கர்த்தரை மறந்துடக்கூடாது. ஆமென். எதை மறந்துடக்கூடாது? கர்த்தரை மறக்கக்கூடாது. கர்த்தரை மறக்கக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது பாருங்கள், ஓசியா 4:6. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். My people are destroyed, lack of knowledge, because you have rejected the knowledge. I reject you for being a priest of me. And since you have forgotten the law of your God, and I also forget your children. என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்கிறார். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி எதெல்லாம் மறக்கக்கூடாது? கர்த்தரை மறக்கக்கூடாது. 2வது சொல்கிறது, நீ என் வேதத்தை மறந்ததுனால நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்றார். ஆமென். வேதத்தை மறக்கக்கூடாது. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. எதை மறக்கக்கூடாது? வேதத்தை மறந்துடக்கூடாது. வசனத்தை மறந்துடக்கூடாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். My people are destroyed for the lack of knowledge. அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. கர்த்தருடைய வேதத்தை மறக்கவே கூடாது. சத்தமா ஆமென் சொல்லாமா? கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யக்கூடாது? ஐயோ, பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வேதத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பைபிளை தூக்கி அப்படியே மார்பிளை அணைச்சி கொண்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் முத்தம் செஞ்சு அதை பத்திரமா பாதுகாப்பதா? அதுவா? வசனம் இருதயத்திற்குள்ள இருக்கணும். அதான் அதனுடைய சாரம்சம். ஆமென். வேத வசனத்தை கட்டி அணைத்து முத்தம் செய்வது தவறில்லை, நல்லது. ஒவ்வொரு நாளும் முத்தம் கொடுத்து என்னை வழி நடத்தின அவருடைய பொன்மொழிகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள், என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. பைபிளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறது நல்லது. நான் சொல்ல வருகிற சாராம்சம் என்ன? எழுதியிருக்கிற வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். அதைத்தான் சொல்றார். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்கிறார். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? ஆமென். எங்க அடிச்சா எங்க துடிப்பாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென். நீ வேதத்தை மறந்தினா, என் வசனத்தை மறந்தினா உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் என்று சொல்கிறார். இந்த காலவெளியில அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை மறக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைகளை மறக்கக்கூடாது. ஆமென். ஓசியா 8:12 பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். ஆமென். என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தா அதை அவங்க அந்நிய காரியமாக நினைக்கிறாங்களேன்னு கர்த்தர் வேதனைப்படுறார். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த வேதத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படி இருக்குது?
தினந்தோறும் கருத்தாய் தேவ சமூகத்தில் பயபக்தியோடு வேதத்தை வாசிக்கிற அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயத்தினால் நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தமாமேன் சொல்லாமா? எப்பெல்லாம் நான் ஆவலோடு வாஞ்சையோடு போய் முழங்கால் படியிடுகிறேனோ நான் கர்த்தரோடு பேச ஆரம்பிக்கிறேன். ஆமென். எப்பெல்லாம் பயபக்தியோடு ஆவலோடு வேதத்தை திறந்து வாசிக்கிறேனோ அப்பெல்லாம் கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பிக்கிறார். வலது கரத்தை உயர்த்த வெள்ளை சொல்லுங்க. ஆவலா பைபிளை திறந்து நீங்க வாசித்து கடைசியா வாசித்தது எப்போ யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. காலையில் எழுந்த உடனே உங்களுடைய கண் முதலாவது பார்ப்பது எதை பார்க்கிறது? எழுந்த உடனே இப்படின்னு ரிமோட்டை தேடக்கூடாது. ஆமேன். இப்படின்னு செல்போனை தேடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. எழுந்த உடனே உங்களுடைய கண்கள் பார்க்க துடிக்கிற காரியம் என்ன? என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்கிறாரே. எரேமியா 6:10 பாருங்கள். எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்களுக்கு அதன் மேல விருப்பமில்லை. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறது. நீங்கள் வசனத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். நீங்கள் வேத வசனத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது? நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று எச்சரிக்கிறாரே. சங்கீதம் 119:93. சங்கீதம் 119:93. நான் ஒருபோதும் உன்னுடைய கட்டளையை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஆமென். நான் ஒருபோதும் உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் ஒருபோதும் உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன். எதெல்லாம் மறக்க கூடாதுன்னு சொல்லுகிறேன். எதெல்லாம் மறக்கக்கூடாது? நம்பர் 1 என்ன சொன்னேன்? கர்த்தரை மறக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஆலயத்தை மறக்க கூடாது. ஆமென். ஆமா, தேவ சமூகத்தை மறக்கக்கூடாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை மறக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் கர்த்தருடைய ஓய்வு நாளில் தேவ சமூகத்திற்கு உங்க கால் ஓடி வரணும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நாள் கர்த்தருடைய நாள், அந்த வைராக்கியம் இருக்கணும். இது கர்த்தருடைய நாள். முதலாவது என் கால் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு தான் போகும் அப்படின்ற வைராக்கியம் இருக்கணும். அப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். மூன்றாவது, ஒரு விசுவாசி எதை மறக்கக்கூடாது? எபிரேயர் 13:2. எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரிப்பது உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. Do not neglect to show hospitality to the stranger. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஹல்லேலூயா. யாரை உபசரிக்க மறவாதிருங்கள்? அந்நியர். நமக்கு தெரிஞ்சவங்கன்னா நம்ம புன்முறுவலோடு பேசுவோம், நல்ல மகிழ்ச்சியோடு பேசுவோம், வீட்டுக்கு கூப்பிடுவோம், உட்கார வைப்போம், காஃபி கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். அந்நியர் நமக்கு தெரியாதவர்கள், தெரியாத ஒருத்தர், யார் முன்ன பின்ன தெரியாது, ஆனால் உபசரிக்க மறவாதிருங்கள்னு கர்த்தர் சொல்றார். சத்தம் ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். மற்றவர்களோடு ஒரு உபசரிக்கிற தன்மை, மற்றவர்களிடத்தில் இனிமையாய் பேசுகிற, மற்றவரிடத்தில் புன்முறுவலோடு பேசுகிற, மற்றவர்களை விசாரிக்கிற, மற்றவர்களை தட்டி எழுப்புகிற, இவைகளெல்லாம் செய்ய நீ மறவாதேன்னு கர்த்தர் சொல்றாரு. சத்தமா இல்லை சொல்லாமா? எபிரேயர் 13:16 பாருங்க. அதே அதிகாரத்தில் எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மமும் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் என்ன செய்யாதிருங்கள்? மறவாதிருங்கள். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்க. ஆமென். உங்களை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி வரணும் மற்றவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க.
சர்ச்சில் ஒருத்தர் புதுசாக அப்போ தான் வராரு, புது விசுவாசி வராரு, அவர் இடம் தெரியாமல் இடம் இல்லாமல் தேடுறாருன்னா உங்கள் இடத்த கொடுங்க. அது கர்த்தர் அதை பிரியமாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் இடத்த அவர்களுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க பார்க்கும்பொழுதே நல்லா புன்முறுவலோட, வாங்க புதுசாக வந்திருக்கிறீங்களா, வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் உங்களை தேடி வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பார்க்கும் போதே அப்படியே முறைக்கக்கூடாது, வந்துட்டியா அப்படின்னு. ஆமேன். சில ஆட்கள் பார்க்குற பார்வையே பயங்கரமாக இருக்கும். பக்கத்தில் இடம் காலியாக தான் இருக்கும், பைபிள் வச்சுருப்பாங்க, தன்னுடைய மனைவிக்கோ இல்லை மகனுக்கோ யாருக்கோ இடத்த பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஆமேன். பார்க்கும்பொழுதே பார்வையிலே பொசிக்கிடுவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கப்படாது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். தானம் தர்மம் செய்ய மறவாதிருங்கள் வசனம் சொல்லுது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். இவன் நல்லா போய் வேலை செய்யலாம்ல, பிழைக்கலாம்ல, உழைச்சி சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு 1008 கொரிஸ் வச்சுட்டு இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதை சில உதவியை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சத்தமாமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நம்மளை ஏமாற்றுகிறவர்கள் பல நபர்கள் இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த வாசலில் சில ஆட்கள் பண்ணுகிற தொந்தரவு தாங்க முடியாததாக இருக்கலாம். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், நானும் 10 வருஷமாக ஒரு அம்மாவை பார்க்குறேன், அந்த அம்மா கொண்டு வந்து பிச்சை எடுக்குது, ஆனால் அந்த குழந்தை வளரவே மாட்டேங்குது பாஸ்டர், 10 வருஷமாவது குழந்தையா இருக்குது பாஸ்டர். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் குழந்தைக்கு வாடகை எடுக்கிற காரியம் இப்படிலாம் இருக்குதோ. எனக்கு புரியல அது. இல்லைனா ஒருவேளை மயக்க மருந்து ஏதாவது ட்ரௌசினஸ் ஏதாவது கொடுத்து டானிக் கிணி கொடுத்து அது தூங்கவே வைக்குது. ஏன்னா முடிச்சிருந்தா இவங்க வேலை நடக்காதுன்னு. சரி இருக்கட்டும், போட்டுங்க. அது நம்முடைய கான்டெஸ்ட்டுக்கு வித்தியாசமாக இருக்குது. சத்தமாக ராமைன்னு சொல்லாமல் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். ஏமாளிகளாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்மளால் எப்பெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்பெல்லாம் உதவி செய்ய கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லாமல் உபசரிக்க மறவாதிருங்கள். நம்பர் 2, என்னுடைய 2வது தலைப்பு எதை மறக்கணும். ஆமே. முதல்ல எதை மறக்கக்கூடாது. என்னென்ன மறக்கக்கூடாதுன்னு சொன்னேன்? ஐயோ மறந்துட்டேனேன்னு சொல்லக்கூடாது. ஆமேன். எதை மறக்கூடாது? கர்த்தரை மறக்கூடாது, வேதத்தை மறக்கூடாது, உபசரிப்பை மறந்துடக்கூடாது. ஆமேன். ஆமேன். நம்பர் 2, எதை மறக்கணும்ன்றத சொல்கிறேன். எதை மறக்கணும்? என்னோடு கூட சங்கீதம் 45:10 நீங்கள் எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். சங்கீதம் 45:10. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆமென். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஆமென். மறந்துவிடு. எதை மறக்கணுமோ அதை மறக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. கல்யாணமாகி 10 வருஷம் ஆன பிறகு கூட எங்கள் அப்பா வீட்டில் இப்படி இருந்துச்சு, எங்கள் அம்மா வீட்டில் அப்படி இருந்துச்சு, எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் நல்லா இருந்தோம் அப்படின்னு முறுமுறுக்கிறத முதல்ல விடணும். சத்தம் ஆமென் சொல்லாமல். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார். உன் புகுந்த வீட்டிற்குள்ளே நீ வந்திருக்கிற. உன் வீட்டை நினைத்து 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 குறை சொல்லி உன் குடும்பத்தை நீ அழித்து கொள்ளாதபடி வேதம் சொல்கிறது, குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஆமென். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துடுன்னா அவங்களெல்லாம் விட்டுரு, அவங்களெல்லாம் நினைக்காத, அப்படியெல்லாம் அர்த்தம். ஆமென். நாங்கள் எகிப்தில் எவ்வளோ நல்லா சாப்பிட்டோம் தெரியுமா? எகிப்தில் இறைச்சி பாத்திரண்டையிலே உட்காந்து சாப்பிட்டோம். எங்கே சாப்பிட்டாங்களா? அங்கே வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெண்டைக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம். இதே நினைப்பிலேயே இவன் கானானை நோக்கி தான் பிரயாணம் பண்ணுகிறான். ஆனால் எண்ணெல்லாம் எங்கே இருக்கு? அதை தான் சொல்கிறார். சில குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, குடும்பத்தில் ஏன் சண்டைன்னா, எங்கள் அப்பா வீட்டில் நான் 8 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆமென். இங்கே காலையில் 9 மணிக்கெல்லாம் எழுப்பிடுறாங்க. ஆமென். அதுதான் பிரச்சனை. அங்கே இப்படி இருந்தேன், இங்கே இப்படி இருந்தேன்ல, இப்போ இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிற, அதுதான் முக்கியம். ஆதியாகமம் 12:2 பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். ஆமென். கர்த்தர் புறப்பட்டு போன்னு சொன்னா நம்ம புறப்பட்டு போகணும். சத்தமா நல்லே சொல்லாமா? நல்ல சத்தமா நல்லே சொல்லுங்க. ஆமென். லூக்கா 9:62 பாருங்கள். லூக்கா 9:62. இயேசு கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்லன்னு சொன்னார். ஆமென்.
கர்த்தருக்காக கால் அடி எடுத்து வச்சு தேவனை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிற நீங்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அதனால தான் இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலேயே சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். யாரை நினைச்சு கொள்ளுங்க? ஆமாம், லோத்தின் மனைவி. அவளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? சமபூமியில் எங்கும் நிற்காத, திரும்பி பார்க்காத, ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆனால் அவளோ திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். சத்தமரலிலேயே சொல்லுங்க, திரும்பி பார்த்து என்ன ஆனாலாம்? உப்பு தூணானாள். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம். எதை நாம் மறக்க வேண்டும், எதை நாம் மறக்க வேண்டும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்தில் நிலைத்திருந்து நீங்கள் கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பழச நினைச்சிருக்க கூடாது. ஆமேன் சொல்லலாமா? நம்பர் 2, இரண்டாவது, ஒரு பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை மறக்கணும்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். பின்னானவைகளை மறக்க வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? கடந்த காலத்தை மறக்கணும். சத்தமாலே சொல்லுங்க. சில ஆட்கள் இதையே பாடி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. 1942 நாங்கள் அப்படி இருந்தோம். ஆமேன். எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் இப்படி இருந்தோம். ஆமேன். அந்த காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், அப்படி இப்படின்னு பழசையே பேசிகிட்டு இருப்பாங்க. கர்த்தர் உங்களை இப்பொழுது வைத்திருக்கிற காரியத்தை உணர்ந்து பவுல் அதை சொல்றாரு, நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஆனால் ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்த காரியங்களையே நினச்சி அதையே நினச்சி நேரத்தை வீணடிக்கிறவர்களாக இராமல் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற பாதையை நோக்கி நீங்கள் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதை தான் நாம் பார்க்கிறோம். யோசேப்பு 50:20 யோசேப்பு, ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக கர்த்தர் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அண்ணன்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இப்படி துரோகம் பண்ணிங்களே, அப்படி துரோகம் பண்ணிங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, நீங்களாம் விளங்குவீங்களா, இப்போ என்கிட்டே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் பாரு அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசலை. ஆமென். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் யோசேப்பனுடைய வாயிலிருந்து சொல்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. எத்தனை நல்ல ஜீவனுள்ள தேவன். ஆமென். அதைத்தான் கர்த்தர் தனக்கு கொடுத்த குழந்தையை கையில் எடுத்து யோசேப்பு சொன்ன அற்புதமான வார்த்தை, என் வருத்தம் யாவையும், என் தகப்பன் குடும்பம், என் சகோதரர் செய்த துரோகத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மறதி என்கிற அர்த்தம் கொள்ளத்தக்கதாக தன்னுடைய மூத்த மகனுக்கு மனாசேன்னு பெயரிட்டது போல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மறக்க வேண்டியவைகளை மறப்பதற்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லலாமா? நம்பர் 3, மூன்றாவது நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? மறக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மறக்கிறதுக்குன்னா உபத்திரவங்களை, நெருக்கங்களை, போராட்டங்களை, சஞ்சலங்களை மறப்பதற்கு என்ன செய்யணும்? என்னோடு கூட யோபு 11ஆம் அதிகாரம், யோபு 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 16வது வசனத்தை, யோபு 11:16 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து, ஆமென், அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். ஹல்லேலூயா. யோபுவை பார்த்து அவருடைய நண்பர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தைகளில் ஒன்று, யோபுவினுடைய வார்த்தை வருகிறது, அப்பொழுது நீர் உம்முடைய வருத்தத்தை எல்லாவற்றையும் மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர் என்று ஒரு வார்த்தை சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லலாமா? யோபு வாழ்க்கையில வந்த நெருக்கங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, எத்தனையோ சஞ்சலங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், சச்சலிப்புகள் எல்லாவற்றையும் யோபு கடந்துட்டார். என்னென்ன பட முடியுமோ எல்லாத்தையும் பட்டுட்டார். ஆமென்.
ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அவரை எவ்வளவு உயரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளவு உயரத்தில் வச்சார். ஆமென். வசனம் சொல்கிறது, கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரிலும் யோபுவை கர்த்தர் மிகவும் பெரியவனாய் வைத்தார். ஆமென். அவ்வளவு பெரிய நிலையில் இருந்த யோபு கடைசியில் ரோட்டில் வந்து உட்கார்ந்து, ஆமென், ஓட்டை எடுத்து தன்னுடைய புண்கள், சரீரத்தில் கொப்பலாம் புண்ணு, அந்த புண்ணெல்லாம் சொரியறதுக்காக ரோட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. நாய் வந்து பருக்களை நக்கிட்டு. ஆமென். அப்பெல்லாம் பாருங்கள், எந்த உச்சியிலிருந்து கீழே வந்துட்டார். சத்தமாமேன்னு சொல்லாமா? பாருங்க, அவன் மனைவி சொல்கிறா, இன்னுமா உமக்கு உத்தமம் தேவை? உத்தமம் உமக்கு தேவையா? தேவனை தூஷித்து ஜீவனை விடுமையா? அப்போ யோபு சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். நான் நிர்வாணியாக வந்தேன். நான் எப்படி வந்தேன்? தாயின் கற்பத்திலிருந்து நான் நிர்வாணியாக வந்தேன். எப்படி போக போகிறேன்? நிர்வாணியாக போக போகிறேன். அப்படி தானே? இந்த உலகத்தில் வரும்போது எதாவது கொண்டு வந்தோமா? சொல்லுங்கள், எதாவது கொண்டு வந்தோமா? உலகத்தில் இப்போ சேர்த்து வச்சுருக்கிறது எதாவது எடுத்துகிட்டு போக போகிறோமா? ஒன்றுமே இல்லை, வெறும் கையை தான் விட்டு போக போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஒன்றும் இந்த உலகத்தில் ஒன்றும் நமக்கு சொந்தம் இல்லை. ஆமேன். ஒரு நாள் நான் இந்த செம்பாக்கம் நம்ம கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் திரும்பி பார்க்குறேன், இடமே இல்லைங்க. ஐயோ, நான் செத்துப்பிட்டா எனக்கு இடமே இல்லையே. நான் இப்படி யோசித்தேன், நம்ம செத்துட்டா நம்ம அடக்கம் பண்ணுறதுக்கே இடம் இல்லை, ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஆமேன். நான் இறந்துட்டேன்னா என்னை அங்கே தான் அடக்கம் பண்ணணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போவே நான் சொல்லிடுறேன், அங்கே இடம் இல்லைனாலும் என்னை அங்கே தான் வைக்கணும். ஆமேன். ஒரு பாஸ்டர் பையன் இறந்துட்ட பொழுது நான் அந்த அடக்கத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இங்கே தானே செம்பா? ஐயா, இங்கே யார் வைப்பா? அது ஒரு பேர் சொன்னார். அது அந்த காடு ஒரே நாற்றடிக்கும், அங்கெல்லாம் நான் வைக்க மாட்டேன், என் பையனை வேறு இடத்துக்கு போவேன்னு அவர் பேசினார். எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. நம்ம ஜனங்களெல்லாம் கொண்டு போய் நம்ம ஆட்களெல்லாம் அங்கே வச்சுருக்குறோம், இப்படி சொல்கிறாரேன்னு அவர் வருத்தத்தில் தான் இருக்கிறார் ஏற்கனவே. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆமேன். என்ன ஒரு மாதிரி என்னை பார்க்கிறீர்கள்? ஆமேன். ஆமாம், தாயின் கற்பத்தில் வந்ததை முதல்ல நிர்வாணியை வந்தேன், எப்படி போக போகிறேன்? நிர்வாணியம். அந்த எண்ணம் பாருங்கள், இவ்வளோ நெருக்கங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், வருத்தங்கள். யோபுக்கு வந்த ஆலோசனை பாருங்கள், அப்பொழுது நீரும் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பேன். சஞ்சலங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருக்குள் நம்மை காத்து கொள்வது அவசியம். ஆமென். 1 சாமுவேல் 30:6 வாசித்து பாருங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் சகல ஜனங்களும் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்ல சத்தமராமை சொல்லமா? தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். யோபும் அப்படிதான் திடப்படுத்திட்டார். என் வாழ்க்கையில் என்ன வரட்டும், என்னை எவ்வளோ உச்சியில் வைக்கட்டும், என்னை எவ்வளோ தாழ்ந்த பாதாளத்திலையும் வைக்கட்டும், நான் கர்த்தருக்குள் இருப்பேன். ஆமென். அப்பொழுது நீர் அருத்தத்தை மறந்து, யோபு 11ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது 16ஆம் வசனம், அப்பொழுது நீர் உம்முடைய வருத்தத்தை மறந்து. ஆமென். எப்பொழுது? 13ஆம் வசனம் பாருங்க. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். ஆமென். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, எதை ஆயத்தப்படுத்தி? இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு நேராக உம்முடைய கைகளை விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கைகளில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரத்தில் வர ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது உம்முடைய வருத்தத்தை எல்லாம் தண்ணீரை, கடந்து போகிற தண்ணீரை போல மறந்து விடுவீர். சத்தமல்ல சொல்லாமா? ஆமென். எப்பொழுது? அவருக்கு நேரே கைகளை விரித்து. ஆமென். உம்முடைய கூடாரத்தில் எந்த மாசம் இல்லாமல், உன் வீட்டில், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிசாசு குற்ற உணர்வு படுத்துகிற ஒன்றும் இல்லாமல் அவைகளையெல்லாம் அப்புறப்படுத்தி கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தூய்மையான வாழ்க்கை இருக்குமானால் உம்முடைய வருத்தத்தை எல்லாம் நீர் மறப்பீர். ஹல்லேலூயா.
அது எப்படி மறப்பீரான்? கடந்து போன தண்ணீரை போல. ஆமென். ஒரு ஆற்றுல எப்படி தண்ணி வேகமா ஓடுமோ அதை மாதிரி உங்களுடைய பிரச்சனைலாம் வேகமா ஓடி போயிடும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைலாம் வேகமா ஓடிடும். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில ஓடுன மாதிரி ஓடிடும். ஒரு காலகட்டத்தில் யோசேப்பு தன் குழந்தையை கையில் ஏந்தி என் வருத்தத்தை மறக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தீர்மானித்தது போல நீங்களும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான புகழ்ச்சியான கிருபைகளை போற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எதை மறக்க வேண்டும், எதை மறக்கக்கூடாது, மறப்பதற்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆமென், தேவனே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து டி மேஜர். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. Mighty God, மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கணமும் தூயோனே உமக்கே. துதியும் கண்களை மூடி கணமும் சொல்லுங்க. தூயோனே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மறவே ஒரு போதும் உம்மை பிரியே ஒரு நாளும் உம்மை மறவே ஒரு போதும் உம்மை பிரியே மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்வே மறுவாழ்வு தந்த நேச மணவாளன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. என் வருத்தம் யாவையும்